என் பேர் உதயகுமார். ஜஸ்ட்டு பிஇ சிவில் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். ஒரு டைம் பாஸ்க்காக ஆரம்பித்த கோர்ஸ் தான் அது. எங்கள் வீட்டில் முடித்த உடனே ஏதாவது வேலைக்கு போடா அப்படின்னாங்க. அப்போ எந்த சைடு போனால் ஓபி அடிக்கலான்னா, இந்த சைடு சும்மா டிஎன்பிசி படிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கான்ட்டேன். அப்போ ஒரு டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணோம். அப்போ நான் தான் அந்த டெஸ்ட் பேட்ச்லேயே லாஸ்ட்டு மெம்பர். சுற்றி இருக்கிறவங்கலாம் நம்மளை பார்த்து என்னடா அது வெறும் 13 மார்க் தான் 100க்கு. பார்த்துட்டு என்னடா இவன் இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கானேன்னு ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிச்சாலே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அடுத்து எப்படியாவது இதை நம்ம முடிச்சாகணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சைடில் நம்ம போய் ஆகணுன்றது தான். விருப்பப்பட்டுலாம் அதில் வரல. ஆனால் உள்ளே வந்தப்புறம் நான் அது மேலே எனக்கு விருப்பம் அதிகமாகிடுச்சு. இதில் பெருசாக என்ன சொல்ல இருக்குன்னா, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துகிலன் ஜெயராமன் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு போனார். இன்றைக்கி எப்போவுமே வாழ்க்கையை முடிவு பண்ணுறதில்ல, எண்ணம் தான் வாழ்க்கையை முடிவு பண்ணுதுன்னு. இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது மொத்தம் ஒரு 2,50,000 பேர் அப்ளை பண்ணாங்க. யோசிச்சிருக்க கூட மாட்டோம், நம்ம ஒரு 750 ஒருத்தனா வருவோமா. அப்படி யோசித்தோம்னா ஒன்றுமே நடக்காது. ஜஸ்ட் என் வேலையை நான் பர்ஃபெக்டாக செய்கிறேன், அதில் என்ன ரிசல்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். அப்புறம் சில முக்கியமான நபர்களை வந்து நான் இங்கே சொல்லிக்க விருப்பப்படுறேன். என் ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் இங்கே வந்திருக்காங்க. அஜய் அப்படின்ற ஒருத்தன், நானிஷ் அப்படின்ற ஒருத்தன், பிரவீன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமாக இந்த ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, எங்கள் அம்மா தான். ஆமாம், இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் ஓடும்போது என் கூட உட்காந்து ரன்னிங்லாம் ஓடி 2 கிலோ குறைஞ்சிருக்கும். அவ்வளோதான். இவங்க தான் மெயின் ரீசனே. இன்றைக்கி எங்கள் அப்பானால் வர முடியல. ஏன்னா அவர் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். எனக்கு அந்த வேலை கிடைக்கல, அதனால் அவரால் வர முடியாது. அதனால அவர் இன்றைக்கி வரல. எங்கள் அம்மா தான் இன்றைக்கி வந்தாங்க. வேற அவ்வளோதான். இங்கு இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குழந்தைய பெற்றது மட்டும் ஒரு தாயோட பெருமை இல்லை, அதை ஒரு நல்ல சிறந்தவனா ஆக்குறதும் ஒரு தாயோட கடமை. என்னோட கடமையை தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன்னு மனசார நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.